மேடம் ஆன்லைனில் சாரி ஆர்டர் போட்டுருந்தீங்களா? மேடம் அவளே நிற்கிறேன் மேடம். நான் எங்கயா வரேன். எங்க இருக்க ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் ஓவர். எவ்வளோப்பா? 500 rupees மேடம். 150 ரூபானா கூட, இல்லைன்னா உன் சேலை வேணாம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏங்க நான் பார்லர் போறேன், ஒரு 300 ரூபா கூட. பார்க்குறல்ல, வெறும் 500 ரூபாயா இருக்கு எல்லாம். சில்லறல்ல, ஓட்டு 200 ரூபா இருக்கா? இருக்கு. அந்த கிளைமாக்ஸ தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா. எவ்வளோ கேட்ட? இப்பதானே சொன்னேன் 300 ரூபாய். எத்தனை வாட்டி சொல்றது? இந்தா 300 ரூபா. வரேங்க. தேங்க்யூ. பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை நீங்க தான் இருக்கீங்க கூட போறோம். ஆமா, பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. என்ன பெரிய பணக்காரன் சொல்லிட்டு மாடு வச்சிட்டு இருக்கான்? எங்க இருக்க? என்னோட BMW கார் சர்வீஸ் பண்ண வந்தேன். சர்வீஸ் போயிட்டு இருக்கு. தம்பி டிக்கி செக் பண்ண. ஓகே சார். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எவ்வளோமா? 50 ரூபாமா. ஆப்பிளியா? அது 200. எல்லாத்துல ஒரு கிலோ போடு. ஆமாச்சே 550 ரூபா ஆச்சுமா. ஓ அப்படியா விஷயம்? குடுமா. இந்த போன்ல அனுப்புறாங்களா காசு, அது இருக்குதாம்மா? இருக்குமா. போயிச்சா பாருமா. இல்ல உங்ககிட்ட மட்டும் காமிக்கணுமா, இல்ல உங்க அப்பா கிட்டயும் காமிக்கணுமா? இல்ல போயிடுச்சு ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க. அப்படியாம்மா? சரி. நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேனையன்னு நினைச்சேன். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போறான். இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்தா அந்த 100 ரூபாய் அதே மாதிரி 4 பிரிச்சு கொடு. புனேஷ், எதுக்கு அங்கங்க பார்த்து பல்ல காமிச்சிட்டே இருக்க? அவங்க ஒரு பையன் எடுப்பாரு, சைடு அடிக்கிறோம். விடுடி, அவன் ஏதோ ரசனை கட்டவனா இருக்க போறான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க? தம்பி நான் சாப்பிடுற காசு இல்லாம ஒரு புஸ்கானா. தம்பிக்கு ஒரு காசு இல்லாத அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? இது சாரிண்ணா, ஒரு பீஸோட ஒரு புஸ்கானா. அப்படி தெளிவா சொல்ல பழகுப்பா. தம்பிக்கு ஒரு பீஸோட. டேய் சாப்பிடுறியா வெளில போறியா? சாரிண்ணா, ஒரு புஸ்கா மட்டும் சொல்லுங்கண்ணா. புஸ்காவா? புஸ்கா டேய் காசு வாங்குறல்ல, போய் புள்ள எத்தனோட வெண்ண இந்தாப்பா சாப்பிடு. A few moments later. நான் தம்பி சாப்பிடலையா? சாதம் அப்படியே இருக்குது. போதுண்ணா, வயிறு ஃபுல்லா இருக்குண்ணா. போதுமா? போதுண்ணா. மோத்த உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திக்கடா. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். ஒரு கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, 1 கிலோ கரும்பு, 3000 பணம். இங்க அப்பனை பார்த்து சொல்லு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, 1 கிலோ கரும்பு, 3000 பணம். என்ன பார்த்து சொல்லு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, 1 கிலோ கரும்பு, 3000. உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. பணம் என்ன உங்களுது? மாசம் மாசம் நான் தான் ரேஷன் கடைக்கு போவேன். இந்த வாட்டி இருந்தாலும் மாட்டேன் போறேன்னு
வாய்க்குல தான் வச்சேன். 3 நிமிஷத்துல அவளே பணத்தை எடுத்துட்டு ஏன் மேல பழிய போடுறான். அப்ப நான் எடுத்து 3000 கவர்மெண்ட்ல கொடுத்துதானா? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. யார் எடுத்தது? கவர்மெண்ட்ல கொடுத்தது 3000 பணத்தை யார் எடுத்தது? டேய் உங்க அம்மாவே பணத்தை எடுத்துட்டு ஏன் மேல பழிய போடுறான். உங்க அம்மா ஒரு தீய சக்தி. யார் தீய சக்தி? நீ தீய சக்தி, உங்க அப்பா தீய சக்தி, உங்க அம்மா தீய சக்தி. பராசக்தி. எது? பராசக்தியா? உங்களுக்கு நடுவுல நான் தானே மாட்டினுக்கிறேன். போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. டேய் இங்க பாரு, பொங்கலுக்கு கவர்மெண்ட்ல ஜனங்களுக்காக 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அத்தை ஆட்டிய போறேன்னா உங்க அப்பா இது நியாயமா? ஜனங்களுக்காக ஆட்டிய போடக்கூடாது, ஆனா ஜனநாயகனுக்காக ஆட்டிய போடலாம். இல்ல புரியல. எங்களுக்கு தான் புரியல. 9ஆம் தேதி ரிலீஸ் நாங்க டேட் தள்ளி போயினே இருக்குது. தள்ளி போதா? ஏய் இவ்வளவு நேரம் வீட்டுல பேரண்ட்ஸ்குள்ள ஃபைட்டிங், நாங்க சென்சார் போர்டுக்காக வெயிட்டிங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இவன் தாண்டி எடுத்துக்கிறான் பணத்தை. ஏய் என்ன ஜனநாயகனா? பொங்கலுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆகாது. கூட்டுறா காசு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதா? ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் பொங்கலே. அப்படி சொல்லி தங்கம். லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு எதையும் சாதிக்கலாம்னு பார்த்தா டெய்லி உன்ன சம்பாதிக்கிறது பெரிய சாதனையா இருக்கேடியோ. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுரு. நாளையில இருந்து நான் ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். பஸ் வாழ்க்கையில நமக்குன்னு இருக்க ஒரே சந்தோஷம் சோறு தான். அதுலயும் குறை வச்சீங்கன்னா எப்படி பாஸ்? ஓப்பனிங் சீன்லயே அவமானம். தேவதாஸ் சார், நீங்க ஏன் எனக்காக இவ்வளவு பண்றீங்க? இந்தியாலே 1ஆம் நம்பர் பைத்தியக்காரன் யார் தெரியுமா? யாரு? நான் தான். ஏங்க நான் திடீர்னு செத்து போயிட்டா நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? ஏய் அப்படிலாம் சொல்லாத புள்ள, உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். ஏங்க சும்மா பேச்சுக்குதாங்க. அப்படி நான் செத்து போயிட்டு நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் துணியெல்லாம் அவளுக்கே கொடுத்துருவீங்கல்ல? ஏய் லூசே, நீ எலும்பா இருக்கிற, அவ கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறா. வான் துணி அவளுக்கு எப்படி பத்தும்? அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா எனக்கு. என்ன சாப்பாடு வாங்கி தருமா? அப்ப நான் அழகா இருக்கேன் சார், அப்பனா தான் வாங்கி கொடுப்பேன். செத்தாலும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டேன். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.